ஹாய், ஐம் அன்பரசி ஃப்ரம் பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர். நம்ம இன்றைக்கி எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டெப்ஸ் இன் வெர்மி கம்போஸ்ட் ப்ரொடக்ஷன். மண்புழு உரம் எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்ட், அதாவது கழிவுகளை ஃபஸ்ட்டு சேகரிக்கணும். பழம், அப்புறம் காய்கறிகள், அதுக்கப்புறம் வைக்கோல், இதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கழிவின் முன் செரிமானம், ப்ரீ டைஜஷன் அண்டு ப்ரீ கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம சேகரித்த அந்த கழிவுகளை 20லேருந்து 25 நாட்களுக்கு பசுமாட்டோட அந்த சரவியை கலந்து சூரிய வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சுருந்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெர்மி பெட்டை உருவாக்கணும். அது எப்படி உருவாக்கும் அப்படின்னா, அங்கே இருக்கிற கல், அப்புறம் வந்து களையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 15லேருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் ஈரமான மண்ணோ அந்த மலர்ந்த மண்ணோ கொண்ட அடித்தளத்தை முதல்ல உருவாக்கணும். அதுக்கப்புறம் பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தரும் அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அதனோட பசுமாட்டு சரவையை இடையில 30% கலந்து அதை நடுவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மாய்ஸ்சர் கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா 60லேருந்து 70% வரையும் அதோடைய மாய்ஸ்சர் கண்டிஷன் இருக்கணும். வாயு ஓட்டம் ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் இன்கேஸ் வாயு ஓட்டம் இல்லை அப்படின்னா எர்த்வார்ம்லாம் டெட் ஆகிடும். அடுத்து வந்து அதுக்கான வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரையும் தேவைப்படும். அப்போ தான் எர்த்வார்முக்கு தேவையான அந்த க்ரோத்துக்கு எந்த ஒரு லேக்கும் இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எர்த்வார்ம் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த எர்த்வார்மோட ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, அதை டீகம்போஸ் பண்ணி ஒரு உரமாக மாற்றுது. அதுதான் அதோட ஆக்டிவிட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்டிங் வேஸ். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் உரமாக மாறிடுச்சு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 45லேருந்து 90 நாட்குள்ளே அது ஒரு கருமையான நிறத்தில் இருக்கும். அப்புறம் மனம் இல்லாமல் இருக்கும். மண் போல் ஒரு மென்மையான ஒரு உரமாக மாறிடாது. அதை நம்ம ஐடென்டிஃபை அப்படி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் தென் அதை எப்படி செப்ரேஷன் பண்ணணும். சமயத்தில் வந்து உருவான ஒரு உரத்தொகுதியை எடுத்துகிட்டு அந்த கீழே உள்ள கட்டத்தை உலர்த்தி எடுத்துக்கலாம். நம்ம தேவைப்பட்டால் திரும்பவும் ஈரநிலை பொருட்களை திரும்ப போட்டுக்கலாம். அடுத்து வந்து சேமித்தல் மற்றும் அதாவது ஸ்டோரேஜ் அண்ட் பேக்கேஜிங். அந்த தயாரான உரத்தை நம்ம பேக் பண்ணுறோம்ல, அதை பேக் பண்ணி முடிச்சுட்டு எந்த மாதிரி அறையில் வைக்கணும் அப்படின்னா, அங்கேயும் ஈரப்பதம் தேவை. எவ்வளோ தேவை அப்படின்னா 40% தேவை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருக்க முடியும். அதில் இருக்க எந்த ஒரு ஆர்கானிக்கும் சாகாமல் இருக்க முடியும். Thank you, Vice Chancellor Dr. K.S. Niravarathan sir, for giving this opportunity.